Hi friends, good evening. இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் சார்ட் காமிக்கிறேன். க்ரூட் ஆயில் ஃபர்ஸ்ட் நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் சேனலுக்குள்ள தான் வந்து க்ரூட் ஆயில் டிராவல் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஐஆர்ஐ கனெக்ட் பண்றேன் பாருங்க. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லோயர் லோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட்டை பவுன்ஸ் ஆகிட்டு ஒவ்வொரு தடையும் வந்து ஐயர் ஐட் தொட்டுட்டு திருப்பியும் லோயர் பவுண்டரிக்கு வரும் மார்க்கெட்டு. திருப்பியும் ஐயர் பவுண்டரி லோயர் பவுண்டரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 தடவை வந்து சேனல் சப்போர்ட் கொடுத்துட்டு இப்போ பவுன்ஸ் ஆகிட்டு இன்னும் வந்து இந்த அப்பர் சேனல் போல மார்க்கெட்டு. இந்த அப்பர் சேனல் வரைக்கும் போயிட்டு ஒன்னு இங்க பிரேக் அவுட் ஆகணும். ஒரு 2-3 டைம்ஸ் அட்டம் பண்ணுவான். ஒரு ஸ்விங்கு, 2 ஸ்விங்கு, 3rd ஸ்விங்கு. இப்ப மேல ஒரு ஸ்விங்கு போயிட்டு இங்க வந்து ரிஜெக்ட் ஆனா திருப்பி கீழே இன்னொரு ஸ்விங்கு வரும். இந்த 3 ஸ்விங்குக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடக்கும். 3rd ஸ்விங்ல மேபி இங்க பிரேக் அவுட் ஆகலாம், இல்ல மேல போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வந்து திருப்பி இங்க கீழே வந்து சேனல் கட் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ எது வேணா நடக்கலாம். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் பண்றதுனால நிறைய டைம் எடுக்கும். ஸோ இப்போ இதோடைய லோ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 5600 ரேஞ்ச் வந்திருக்கு. இந்த இடத்துல 5600 ரேஞ்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்து ஒரு லோ 5500 வந்து ஒரு லோ வந்திருக்கு. இப்போ இங்க இருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் லைட்டா பவுன்ஸ் ஆகுது. இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் திரும்புது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் வந்து மார்க்கெட் வந்து இந்த சேனல்ல போய் வந்து டெஸ்ட் பண்ணும். இந்த சேனல் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 6300 ரேஞ்சில் வந்து வருது. 6300 ரேஞ்சில் வருது. அதே போலதான் இந்த மூவிங் ஆவரேஜும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மூவிங் ஆவரேஜும் வந்து இப்ப மார்க்கெட் மேல பவுன்ஸ் ஆகும்போது மூவிங் ஆவரேஜும் இந்த லெவல்ல தான் வரும். 6300 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பர்பிள் கலர் லைன். இது வந்து 100 EMA வீக்லி சார்ட்ல 100 EMA. இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து 50 EMA. 100 and 50 2 EMA வந்து வீக்லி சார்ட்ல ரெசிஸ்டன்ஸ். அது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா இந்த 6250 இருந்து 6330 அந்த லெவலுக்குள்ள வரும். ட்ரெண்ட் சேனலும் பாத்தீங்கன்னா அங்கதான் வருது. இது வந்து ஒரு வீக்லி சார்ட்ல இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன். இங்க ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ஏன்னா 3rd attempt 1 2 3rd attempt இங்க மிஸ் ஆச்சுன்னா திருப்பி கீழே இன்னொரு தடவை லோயர் சேனல் இங்க வரும். அதோடைய லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். 5800க்கு கீழே இருக்கும். எய்தர் இங்க உடைக்கணும், உடைச்சு பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போகணும், இல்ல கீழே வந்து உடைச்சு இங்க. ஸோ இப்ப சேனலுக்குள்ள வந்துட்டு இருக்கனால இப்ப 3rd attempt மேல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எதுக்காகனா இந்த மூவிங் ஆவரேஜ் திரும்புது பாருங்க. மூவிங் ஆவரேஜ் வந்து யூட்டர்ன் எடுக்குது. யூட்டர்ன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இங்க RSI வந்து பாட்டம் அவுட் ஆயிட்டு RSI வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேல வந்துட்டு இருக்காங்க. 48 லெவல்ஸ்ல இருக்கு RSI. இங்க பாட்டம் அவுட் ஆகும்போது 25 லெவல்ஸ்ல இருந்து இப்போ ரிகவர் ஆகிட்டு 48ல இருக்கான். ஸோ இது குட் RSI. இப்போ RSI வந்து இந்த மாதிரி லெவல்ல வந்து பை பண்றது வந்து நல்லது வீக்லி சார்ட்ல. ஸோ இது 70-75 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சார்ட்ல போயிடலாம். டெய்லி சார்ட்ல மாத்திட்டேன். டெய்லி சார்ட்ல மாத்தும் போது அதேதான் இந்த சேனலுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. இதுல என்ன சொல்ல வரேன்னா டெய்லி சார்ட்ல இந்த EMA வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து ஃபாலோ பண்றேன். அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். இப்போ இந்த EMA வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8-13. இந்த கிரீன் வந்து 8, ரெட் வந்து 13, ஸ்கை ப்ளூ வந்து 50, பர்பிள் வந்து 100 EMA. எல்லாமே EMA தான். ஸ்கை ப்ளூ வந்து 50, பர்பிள் வந்து 100, கிரீன் வந்து 8, ரெட் வந்து 13. ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1 2 3 4 5 6 7 8 10 கேண்டல் இங்க பாருங்க. 10 கேண்டல் வந்து இந்த பர்பிள் கலர் லைன்ல போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. அதாவது இது வந்து 100 EMA போயிட்டு இந்த கேண்டல் வந்து அதுக்கு மேல வந்து போக முடியல.
ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ராடே கொடுக்குறான், இன்ட்ராடே டிப்பு போகுது, பட் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகி இங்கேயே வந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா இந்த இஎம்ஏ வந்து 8 இஎம்ஏவும் 13 இஎம்ஏவும் 50 இஎம்ஏக்கு மேல வந்துடுச்சு. இங்க பாருங்க, இந்த ஸ்கை ப்ளூக்கு மேல வந்து வந்துடுச்சு. ஸ்கை ப்ளூக்கு மேல வந்து கிரீன் அண்ட் ரெட் வந்ததுனால 8ம் 13ம் அதுக்கு மேல வந்து கிராஸ் ஆகி மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வருது இங்க 50க்கு மேல. ஸோ இப்போ இந்த 100 இஎம்ஏ தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 10 நாளா ஏன் இந்த 6050 ரேஞ்சிலேயே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 100 இஎம்ஏ வந்து தடுக்குது, மார்க்கெட்டை போக விட மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு. அது இல்லாமல் இங்க வந்து கேண்டில் வந்து நல்ல கேண்டில் போட்டிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் கேண்டில், மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் போட்டிருக்கான். அது இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெய்லி சார்ட். இங்க ஒரு பாசிட்டிவ் கேண்டில் போட்டு அடுத்தடுத்த பாசிட்டிவ் கேண்டில்ல நல்ல மார்க்கெட் அது ஐயரை கட்டை மேல போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இந்த 100 இஎம்ஏ வந்து கட் ஆயிட்டு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னா வீக்லியில மாத்திக்கணும். அப்படியே வீக்லி டைம் ஃப்ரேம்ல மாத்திக்கணும். டெய்லில இருந்து வீக்லியில மாத்திட்டு வீக்லியில ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், வீக்லியில இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்கை ப்ளூல இருக்கிற ஒரு மூவிங் ஆவரேஜ் 50 இஎம்ஏ இது வந்து பாத்தீங்கன்னா 6250 இருக்கு. பர்பிள் கலர் வந்து 6332 இருக்கு. இந்த கலர் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. பர்பிள் கலர் வந்து 6332, ஸ்கை ப்ளூ வந்து 6252. இது வந்து 50 இஎம்ஏ, இது 100 இஎம்ஏ. ஸோ இப்போ டெய்லியில வந்து 100 இஎம்ஏ கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா வீக்லியில வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஏறக்குறைய வந்து மார்க்கெட் மூவ் ஆகும்போது இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த சேனலும் இந்த மூவிங் ஆவரேஜும் ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய ஒரே இடத்துல வந்து நிற்கும். ஸோ இதுதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு பார்க்கணும், இன்னைக்கு பிரேக் அவுட், அதாவது 100 இஎம்ஏக்கு மேல வந்து க்ரூட் ஆயில் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா வீக்லியில குறைஞ்சபட்சம் 6252 இருந்து 6332 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா சேனல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தரா மேல போகும். சேனல் ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் கீழே வரும். ஸோ அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, நமக்கு வந்து இப்போ டார்கெட் வந்து 6252 இருந்து 6330 வரைக்கும் வீக்லியில இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி டெய்லியில வந்து அந்த 100 இஎம்ஏ வந்து கிராஸ் பண்ணணும். இந்த 100 இஎம்ஏ வந்து கிராஸ் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 6252 6332 நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு, நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னுடைய வீடியோஸ் நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்லா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பதிவில் போடுங்க. நன்றி, வணக்கம்.